مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله، وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: من صلى علي واحدا صلى الله عليه 10 مرات، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், இமாம்கள் மற்றும் இந்த மஜ்லிஸிலே கலந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது படிக்கப்பட்ட கவிதைகளில் ஒன்றான கஸீதத்துல் புர்தாவுடைய விளக்குரை நாம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதிலே இதனுடைய ஆசிரியர் அல்லாமா பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த கவிதையை 10 பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதில் இரண்டாவது நப்சுடைய தீங்குகள், அது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏவும், அதை விட்டு எவ்வாறெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்பது குறித்த செய்திகளை பேசிக்கொண்டு வருகிறார். இந்த அடிப்படையில் நேற்றைய பாடத்திலே நாம் பார்த்தோம், எத்தனையோ மனிதர்களுக்கு இன்பமான கொள்ளக்கூடிய சுகங்களை அழகுபடுத்தி நப்சு காண்பிக்கிறது. அவன் அறியாத விதத்திலே அந்த நப்சு அவனை கொன்றுவிடும். எதை போன்றென்றால் நெய்யிலே தடவப்பட்ட விஷத்தை போல. எனவே வயிறு நிரம்ப சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய மறைவான சூழ்ச்சிகளையும், சாப்பிடாமல் இருப்பதால் ஏற்படக்கூடிய மறைவான சூழ்ச்சிகளையும் பயந்து கொள். எத்தனையோ சாப்பிடாத வயிறு பசியோடு இருக்கக்கூடிய உள்ளங்கள் என்பது மிகவும் கெட்டதானதாக இருக்கிறது, சந்தேகத்திற்கு ஆளாகக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் உன்னுடைய பாவம் நிறைந்த கண்களிலிருந்து கண்ணீரை கொட்டி எரிப்பாயாக. அது மேலும் நதாமத் என்ற பாவம் மன்னிப்பை நீ அவசியமாக்கிக் கொள்வாயாக என்று ஆசிரியர் கூறினார். இறுதியாக, இந்த நப்சுக்கும் ஷைத்தானுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள், அவை உனக்கு நல்லவையை ஏவினாலுமே அது நீ சந்தேகப்படு என்று கூறினார்கள். ஆக நப்சு என்பது விஷம் தடவப்பட்ட ஒரு உணவுப் பொருள். நெய்யி அதில் விஷம் தடவினால் எவ்வாறு அது அறியாத வகையிலே அது நம்மை கொன்று விடுமோ, அதே போல் நப்சு மிக மோசமான ஒன்று. அதை அடக்குவதற்கு நாம் பசித்திருக்க வேண்டும். அதே போல் மிகவும் பசித்திருக்கவும் கூடாது, மிகவும் சாப்பிடவும் கூடாது. இது ரெண்டுக்கும் மத்தியில் நிலைமையில் இருக்க வேண்டும் என்றும், நம் கண்களால் செய்த பாவங்களை, அந்த நப்சால் தூண்டுதனால் ஏற்பட்ட அந்த பாவங்களை நீ அழுகையின் மூலமாக கரைத்து விடு, அந்த நப்சுக்கு மாற்றம் செய்தெல்லாம் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்று இன்ஷா அல்லாஹ் 4 பைத்துகளை பார்க்க இருக்கிறோம். அதே நப்சை பற்றி தொடர்ந்து பேசுகிறார்கள். நீங்க பாருங்க, 4 பைத்துகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் ஓதப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ولا تطع منهما خصما ولا حكما وأنت تعرف كيد الخصم والحكم. أستغفر الله من قول بلا عمل لقد ناسبت به نسلا لذي عقوم. أمرتك الخير لكن ما أتمرت به وما استقمت فما قولي لك استقيم. ولا تزوت قبل الموت نافلة ولم أصلي سوى فرض ولم أصوم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك
بك خير الخلق كلهم. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய முதலாவது வரி 25வது கன்னி பாடல். வலா துத்ய, நீ கட்டுப்படாதே, மின்ஹுமா, அவைகள் இரண்டிலிருந்தும் நீ கட்டுப்படாதே. எவைகள் இரண்டு? நப்சு மற்றும் ஷைத்தான். மேல இருக்கிற தமீர் ஹுமாங்கிறது மஹாலிஃபி நப்ச வ ஷைத்தான்ங்கிற அந்த இஸ்மி பக்கமா மீனும். இப்போ வலா துத்ய, நீ கட்டுப்படாதே, மின்ஹுமா, அவை இரண்டுக்கும். எப்படி? ஹஸ்மன் வலா ஹக்கமன். ஹஸ்மு என்றால் கேஸ் போடுவாங்கல்ல, அதாவது வாதியாக இருக்கக்கூடியவர், அதாவது ஹஸ்மு. வலா ஹக்கமா, நீதிபதி. இப்போ வாதியாகவும் சரி நீதிபதியாகவும் சரி நப்சை நீ ஆக்காதே, அதுக்கு கட்டுப்படாதே. ஹக்கம் என்றால் நீதிபதி, ஹஸ்மு என்றால் தர்க்கம் செய்யக்கூடிய அந்த வாதி. இப்போ அந்த, எனவே நீ தாரிஃபு, அறிகிறாய். கைத, கைத என்றால் சூழ்ச்சி என்ற அர்த்தம். அந்த சூழ்ச்சியை நீ அறிகிறாய். அல் ஹஸ்மி வல் ஹக்கமி, ஹசமாக இருக்கக்கூடியதுடைய சூழ்ச்சியும் ஹக்கமாக இருக்கக்கூடிய சூழ்ச்சியும் நீ அறிவாய். ஆக என்ன சொல்ல வராங்கன்னா பாருங்க, வலா துத்ய, நீ கட்டுப்படாதே. யாருக்கு? மின்ஹுமாவி, இரண்டுக்கும், நப்சுக்கும் ஷைத்தானும் கட்டுப்படாதே. ஹஸ்மன் வலா ஹக்கமா, அது வாதியாக இருந்தாலும் சரி பிரதிவாதியாக நீதிபதியாக இருந்தாலும் சரி நீ கட்டுப்படாதே. அந்த தாரிஃபு, நீ அறிந்த போது, நீ அறிந்திருக்கிறாய். கைதல் ஹஸ்மி வல் ஹக்கமி, வாதியுடைய சூழ்ச்சியையும் நீதிபதியோட சூழ்ச்சியும் நீ அறிந்திருக்கிறாய் அப்படின்ட்டு பொதுவாக சொல்றாங்க. இதனால் என்ன சொல்ல வராங்க ஆசிரியர்? கட்டுப்படுதல் என்பது அல்லாஹ் ரசூல் மட்டும் தான் இருக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் உங்களில் அமீராக ஆக்கப்பட்ட தலைவராக ஆக்கப்பட்டவருக்கும் கட்டுப்படுங்கள் அல்லாஹ் சொல்றான். மன் அத்தா அல்லாஹ் ஃபக்கத் அத்தா அர் ரசூல், மன் அத்தா அர் ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ். யார் அல்லாஹ் கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டார், யார் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டாங்களோ அவர் அல்லாஹ் கட்டுப்பட்டவர் ஆவார். கட்டுப்படுதல், பின்பற்றி நடத்தல், செயல்படுத்துதல், இது எல்லாமே அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க அந்த விஷயத்தை தான் செய்யணும். எதை செயல்படுத்தக்கூடாது? ஒலா, அதான் ஆசிரியர் சொல்றாங்க, லா துத்யா, நீ பின்பற்றாதே, கட்டுப்படாதே. யாருக்கு? மின்ஹுமா, அந்த நப்சுக்கும் ஷைத்தானுக்கும். ஹஸ்மன் வலா ஹக்கமா, அழகிய உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கு உரையில் என்ன போட்டுருக்காங்க பாருங்க. இதா தகாசமல் அகுலு மஅன் நப்சி. இப்போ நப்சுன்னு ஒரு கேரக்டர் நம்ம உள்ளேயே இருந்துட்டு இருக்கு, ஷைத்தான் ஒரு கேரக்டர் வெளியே இருந்து நம்மளை வழி கெடுக்குது. மூணாவது ஒரு கேரக்டர் இருக்குது, அது அக்குல், அதான் அறிவு. இந்த அறிவை நல்லது தான் ஏவும், நல்லதின் பக்கம் நம்மளை இழுத்து செல்லும். இப்போ வாதியா, வாதினா அதாவது பிரச்சனை சொல்லக்கூடிய வாதியா யார் இருக்கிறார் அப்படின்னா அக்கல் இருக்காரு. இப்போ நீதி கேட்க போகணும், நீதிபதியா யார் ஆக்கலாம்னா ஷைத்தானா ஆக்கலாம். இப்போ ஷைத்தான் என்ன செய்வோம்? பிரதிவாதியா நப்சு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அக்கல்ங்கிற அறிவு வாதம் தொடுக்குது, எதற்கு எதிராக? நப்சுக்கு எதிராக வழக்கு தொடுக்குது. இந்த நப்சு எல்லா கெட்டதை ஏவி கொண்டே இருக்குது அப்படின்ட்டு. நீதிபதி யாரு? ஷைத்தான் இருக்கிறான். அப்போ ஏற்கனவே நப்சுக்கு ஷைத்தான் தொடர்பு இருக்குதுன்னா எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒரே கூட்டாளி, கெட்ட கூட்டாளிகள். அப்போ இந்த அக்குலு தன்னுடைய பிரச்சனைய நப்சுக்கு எதிரான பிரச்சனை நீதிபதியா ஷைத்தான் ஆக்கிட்டுனா கண்டிப்பா நீதி என்பது நப்சுக்கு கிடைக்காது, அக்கலுக்கு கிடையாது, நப்சுக்கு தான் கிடைக்கும். சரி, இப்போ அப்படி மாற்றி போனோம். அக்கல் ஷைத்தானுக்கும் அக்கலுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிட்டு. இப்போ நீதிபதியா யார் இருக்கிறா அப்படின்னா நப்சு இருக்கு. இப்போ நப்சு யார் பக்கம் தீர்ப்பளிக்கும்? கண்டிப்பா ஷைத்தான் பக்கம் தான் தீர்ப்பளிக்கும். அப்போ நீ நப்சையும் ஷைத்தானையும் நீதிபதியாகவும் ஆக்காத, பிரதிவாதியாகவும் ஆக்காத, அது கட்டுப்படாத. இப்போ அந்த தாரிஃபு, நீ அறிகிறாய். எதை அறிகிறாய்? கைதல் ஹஸ்மி வல் ஹக்கமி அப்படின்னு நீதிபதியை ஆக்கிட்ட. நப்ச நீதிபதியாக்கி ஷைத்தான் கூட பிரதிவாதியா இருந்தா கண்டிப்பா அது உனக்கு தீர்ப்பளிக்காது, உனக்கு சாதகமா. அது மாதிரி ஷைத்தானை நீதிபதியாக்கி நப்ச பிரதிவாதியாக்கினாலும் அது உனக்கு தீர்ப்பு அளிக்காது. ஃபலா துதிஅ வாஹிதம் மினன் நப்சி வ ஷைத்தான். ஷைத்தான் நப்சு ரெண்டுதுல ஒன்று கூட நீ பின்பற்றிடாத. லல் ஹஸ்மி வல் ஹக்கம், ஹசமாவும் அதை பின்பற்றாத, ஹக்கமாவும் அதை பின்பற்றாதே. ஃபலா து வல் ஹஸ்மு ஹுனா கத் யகூனு நப்சு வல் ஹக்கமு ஷைத்தான் வபில் அக்ஸு. சில நேரத்தில் கசம் என்பது
வாதியாக இருக்கக்கூடிய நப்ஸாக இருப்பான். சில நேரத்தில் வாதியாக இருக்கக்கூடியது பிரதிவாதியாக இருக்கிறது நப்ஸாக இருக்கும். சில நேரத்தில் பிரதிவாதியாக ஷைத்தானாக இருக்கும். சில நேரத்தில் நீதிபதி நப்ஸாக இருக்கும், சில நேரத்தில் ஷைத்தானாக இருக்கும். அப்போ நீ அது ரெண்டுக்கும் அந்த விஷயத்தில் கட்டுப்படாத அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்றார். ஏனென்றால் கைது ஷைத்தானி ஒன் நப்சி அஷத்துன், ஷைத்தானுடைய நப்சுடைய சூழ்ச்சி என்பது, மக்கர் என்பது, கைது என்பது மிக கொடுமையானது, வலிமையானது அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்றார். அப்போ அந்த நப்சுக்கு ஷைத்தானுக்கு ஒருபோது கட்டுப்படாத. ஒருத்தனுடைய பேச்சு இவனுடைய எதிரி, அவனை பற்றி எதிரியோடைய நண்பன்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி. உதாரணமாக நமக்கு ஒரு எதிரி இருக்காப்புல, அந்த எதிரியை பற்றி அந்த எதிரியோடைய நண்பன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் அவனும் நமக்கு யாரு தான், எதிரி தான். அப்போ அந்த ரெண்டு எதிரியும் நண்பர்கள். அப்போ நப்சுக்கும் நீ வழிபடாத, ஷைத்தானுக்கு வழிபடாத, அழகான முறையில் தன்னுடைய போங்க சொல்றாரு. இப்போ பாருங்க, பைத்து புரியுதா பாருங்க. ஒலா தொத்தி நீ கட்டுப்படாது, மின்ஹுமா அவைகள் இரண்டிலிருந்தும், ஹஸ்மன் அது ஹசமாக பிரதிவாதியாகவும் ஆக்காதே, ஒலா ஹக்கமன் நீதிபதியாகவும் ஆக்காதே, பான்ட எனவே நீ அறிவாய், எனவே நீ தாரிஃபு அறிவாய், கைத சூழ்ச்சியை, அல் ஹஸ்மி ஒல் ஹக்கமி பிரதிவாதியுடைய சூழ்ச்சியையும் அதே போல் நீதிபதியுடைய சூழ்ச்சியும் நீ அறிவாய். இப்படி அழகா சொல்றான். நப்சு கட்டுப்படாதுன்னு சொல்றான். பாருங்க, ولا تطع منهما خصما ولا حكما وأنت تعرف كيد الخصم والحكم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அடுத்த பைத் பாருங்க, முக்கியமான பைத். அஸ்தக்ஃபிருல்லாஹ மின் கௌலின் பிலா அமலின் லகத் நஸப்து பிஹி நஸ்லன் லிதி உகுமி. அஸ்தக்ஃபிருல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்? மின் கௌலின், ஒரு வார்த்தையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படிப்பட்ட வார்த்தை? பிலா அமலின், அமல் இல்லாத ஒரு வார்த்தை. அமல் இல்லாத ஒரு வார்த்தையை கொண்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். லக்கது திட்டமாக நஸப்து, நான் இணைத்து விட்டேன். நஸபுன்னு சொல்லுவாங்க. நஸப்னா பரம்பரை அப்படின்னு, ஜென்ரேஷன். நான் இணைத்து விட்டேன் என்னுடைய பரம்பரையை. பிஹி, எதை கொண்டு? அந்த வார்த்தையை கொண்டு. நஸ்லன், இணைப்பதாக இணைத்து விட்டேன். லிதி உகுமி, மலர்ந்து தன்மையுடைய ஒருத்தனிடம் நான் இணைத்து விட்டேன். அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், அல்லாஹ்விட்டு நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவமன்னிப்பு தருகிறேன். மின், எதை விட்டு பாவமன்னிப்பு தேடுறாங்க? மின் கௌலின் பிலா அமலின், அமல் இல்லாத சொல்லு. ஒரு விஷயத்தை சொல்லுவாரு, அது செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட சொல்லை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுறேன், விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். அது எப்படிப்பட்டது தெரியுமா? லக்கது நஸப்து, நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை நானே செய்யல அப்படின்னா, மலட்டு தன்மையுள்ளன்ட்ட போய் இவன் குழந்தை பிறக்கும்னு சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்றான். லக்கது நஸப்து, நான் இணைத்து விட்டேன், நஸ்லன் சந்ததியை, லிதி உகுமி மலட்டு தன்மை உடைய ஒருவனுக்கு நான் சந்ததியை இணைத்ததே போல. மலடனுக்கு குழந்தை பிறக்காது. அதே போல நம்ம ஒரு அமலை சொல்லிட்டு அதை நம்ம செய்யலன்னா அதுல எந்த பயனுமே இல்லை. அதை நான் அப்படிப்பட்ட பாவத்தை விட்டு நான் அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்கிறேன் அப்படின்னாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். மின், எதை விட்டு? கௌலின், சொல்லை விட்டு, பிலா அமலின், அமல் இல்லாத சொல்லை விட்டு அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அது எதை போன்றது? லக்கது நஸப்து, நான் அப்படி சொல்லிட்டேன்னா, லக்கது நஸப்து, நான் இணைத்து விட்டேன். பிஹி, அந்த சொல்லில்லாத செயலில்லாத அமலை எதோடு இணைச்சிட்டேன்? பிஹி, அதை கொண்டு இணைத்தேன். நஸ்லன், சந்ததியை. லிதி உகுமின், மலட்டு தன்மையுடைய ஒருவனிடம் சந்ததி இணைத்ததை போல் அமலில்லாத சொல்லை விட்டு நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்ட்டு ஆசிரியர் பாதுகாப்பு தேடுறாங்க. இந்த நாவு இருக்குத, இந்த நாவு ரொம்ப முக்கியமான உறுப்பு மனிதன்கிட்ட. இந்த நாவின் மூலமாக மனிதனுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, அதே மாதிரி மனிதனுக்கு நிறைய தீய விஷயங்கள் நடக்குது. விசுவாசமாவங்க இந்த நாவு சம்பந்தம் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொன்ன நேரம் பத்தாது, அதனால முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் அவங்க மத்தியில் பகிரப்படுது. விசுவாசம் அவங்க சொன்னாங்க, யார் தனக்கு இடது தாடைக்கு மத்தியுள்ள உறுப்பையும் தனது 2 தொடைக்கு மத்தியுள்ள உறுப்பையும் பாதுகாப்பார் தீய விஷயங்களை விட்டு என்று பொறுப்பளிக்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பளிக்கிறேன்னு விசுவாசம் சொன்னாங்க. 2 தாடைக்கு மத்தியில் உள்ள உறுப்பும் 2 தொடைக்கு மத்தியில் உறுப்பு. 2 தாடைக்கு மத்தியில் உறுப்பு என்ன? நாக்கு. 2 தொடைக்கு மத்தியில் உறுப்பு மர்ம உறுப்பு. இந்த 2 விஷயத்தையும் தீமையான காரியங்களிலிருந்து யார் தவிர்த்திருப்பேன் பொறுப்பேற்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்கேன் விசுவாசம் சொன்னாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு நாவின் மூலமாக தீங்கு ஏற்படும்
மர்ம உறுப்பின் மூலமாக தீமை ஏற்படும் நம்ம சிரிச்சு பார்க்கணும். அந்த நாக்கு இருக்கிற நரம்பு இல்லாத ஒரு பகுதி. ஒவ்வொரு நாளும் நம்சம் சொன்னாங்க, திருமதியில் ஒரு செய்தி, ஒவ்வொரு நாள் காலை பொழுது விடிந்ததும் எல்லா உறுப்புகளும், ஆதமுடைய மகனுடைய எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து கூறும், ஓ நாவே, நீ சரியாக இருந்தால் நாங்கள்லாம் சரியாக இருப்போம். நீ ஏடா கூடமா ஏதாவது பேசிட்ட அப்படின்னா நாங்கள் தான் அதில் அடி வாங்குவோம். இப்போ நாவு பேசிடும், சும்மா ஒரு ஆள் போறாரு, அவர் போய் எப்பா நீ அப்படி நீ இப்படி ஏதாவது வம்பிழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நாக்கு பிடிச்சா ஏதாவது அடிப்பாங்க, உடம்புல தான் அடி வாங்கும். அதனால எல்லா உறுப்புகளும் நாவுக்கு சொல்லும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆதமுடைய மகனுடைய உறுப்புகள் எல்லாமே சொல்லணும்னு சொன்னாங்க, ஓ நாவே, நீ சரியாக இருந்தால் நாங்கள் எல்லாம் சிஹத்தாக ஆரோக்கியமா இருப்போம். நீ யார்கிட்ட ஏடகுடம் பண்ண அப்படின்னா நாங்களும் அடி வாங்குவோம் அப்படின்ட்டு உறுப்புகள் எல்லாமே நாவை பார்த்து சொல்லணும்னு நம்சாக சொன்னாங்க. இப்போ நாக்கு என்பது ரொம்ப முக்கியமாக பேணப்படக்கூடிய உறுப்புகளில் ரொம்ப முக்கியமானது. நாவின் மூலமாக பல தீமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உதாரணமா, இந்த நாக்கை வச்சு தான் பொய் பேசுகிறோம், இந்த நாக்கை வச்சு தான் புறம் பேசுகிறோம், இந்த நாக்கை வச்சு தான் கோல் சொல்லப்படுது, இந்த நாக்கை வச்சு தான் திட்டப்படுது, இந்த நாக்கை வச்சு தான் கெட்ட வார்த்தை பேசப்படுது. இதே நாக்கு என்பது பல பாவங்கள் செய்வதற்கு காரணமாக அமையுது. உதாரணமாக நான் சொன்னேன், நிறைய பாவங்கள் எழுதுறாங்க. ஆஃபத்துல் லிசான்னு தனி கிதாபுகள்ல இருக்குது. இஹ்யா உலுமித்தீன் அல்லமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலுமித்தீன்ல நாவின் விபரீதங்கள் அப்படின்னு தனி ஒரு பகுதியே இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய பாவங்கள் அதில் எழுதுறாங்க. அதில் சில விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்கிறோம். முதலாவது புறம் பேசப்படுது இந்த நாவை வச்சு. இந்த நாவு புறம் பேசாதுன்னு என்ன அழகா நப்சாத டெஃபினேஷன் கொடுத்தாங்க. ஒரு மனிதன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த அவன் இருக்கும்போது சொல்றது இது புறம் கிடையாது. அவன்கிட்ட இருக்கிற விஷயத்த அவன் இல்லாத பொருள் சொல்றதுன்னா புறம். உதாரணமா, ஒருத்தர் கட்டையா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் இருக்கும் பொழுதே நம்ம சொல்லிட்டோம்னா அது அவருக்கு நம்ம கொத்தில முடிஞ்சு போச்சு, அது குறையை வெளிப்படுத்த மாதிரி ஆயிடும். இப்போ அந்த மனிதர் இல்லை, அந்த மனிதர் மூணாவது நபரா இருக்காரு. இப்போ 2 பேர் பொதுவாகவே 2 பேர் பேசுனாலே 3வது ஆள் பத்தி பேசுவாங்க. 3வது ஆளாகி அந்த மனிதர் அந்த கட்டை ஒருத்தர் வராரு அப்படின்னு பேசுனாரு அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய பண்பு தான். அவர் கட்டையா தான் இருக்கிறாரு, அல்லாஹ் அவர் அந்த தோட்டத்தை கொடுத்துருக்கிறான் அப்படின்னாலும் இருக்கக்கூடிய பண்பை அவர் இல்லாதப்ப பேசினாலும் அது புறத்துல சேரும். புறம் மிகப்பெரிய ஒரு பாவம். அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்ல கேட்பான், மக்களே இது தனிமோ கதீர மினல் தன் இன்ன பஅதல் தன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுகும் பஅதா. ஓ ஈமான் கொண்டவர்களே, பாவமான எண்ணங்களை விட்டு தவிர்ந்திருங்கள். நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவமானவை. யாருடைய குறையும் துருவி ஆராயாதீர்கள். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புறம் பேசாதீர்கள், ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசாதீர்கள். புறம் பேசுவது எப்படிப்பட்டது தெரியுமா? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஐயோ ஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல் லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. நீங்க உங்களுடைய இறந்த சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவீர்களா? நமக்கு சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அந்த சகோதரர்கள் இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்த நம்ம கூட பிறந்த சகோதரர் இறந்துட்டாரு, அந்த இறந்த சகோதரருடைய மாமிசத்தை நம்ம சாப்பிட விரும்புவோமா அப்படின்னு நல்லா கேட்கறான். அந்த அளவுக்கு கொடிய பாவம் பிறரை பற்றி புறம் பேசுவது. அப்ப அவர் இல்லாத போது அவரை பத்தி நன்மையான விஷயங்கள் பேசப்படலாம். அவர் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி இருந்தாரு, அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி பேசினாரு, அவர் இந்த மாதிரி செயல் செய்யறாரு, நல்ல விஷயங்களை அவரை பத்தி பேசலாம். அதே மாதிரி அவர் இல்லாதப்போ தீமையான விஷயங்கள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த பேசினாலே புறம். அவர்கிட்ட இல்லாத விஷயத்த பேசினா அப்படின்னா அது இட்டுக்கட்டில் விழுந்துரும் விசுவாசமாக நமக்கு வழிகட்டலாம். நம்ம புறம் பேசுறதுக்கு இந்த நாக்கை பாதுகாக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஃபதாயில் அமான் கிதாபில் பேசப்பட்ட ஒரு செய்தி. ஒரு 2 பெண்மணிகள் நோன்பு வச்சிருந்தாங்க. நோன்பு வச்சதன் காரணத்தினால கொஞ்சம் நேரம் கழிஞ்ச உடனே கடுமையான தாகம் ஏற்படுது. உடல் கொல்லப்படுவது மாதிரி கொலைப்பசி எடுத்துச்சு. தாக்கம் கடுமையான தாகம் எடுக்குது. இப்போ என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வாந்தி எடுக்கிறாங்க, ரத்த கட்டியா வருது. விசுவாசம் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த பெண்மணிகள் 2 பேரும் ஹலாலான உணவை கொண்டு சகர் செஞ்சாங்க. சகர் நேரத்தில் ஹலாலான உணவை கொண்டு சகர் சாப்பிட்டுருக்காங்க. அதே இப்போ ஹராமான உணவை கொண்டு நோம்பு திறந்துட்டாங்கன்னாங்க. அப்படின்னா என்ன விளக்கம் சொல்லும் போதுன்னு விசுவாசம் சொன்னாங்க, இந்த 2 பெண்மணிகளும் இன்னொரு மனிதரை பற்றி புறம் பேசிட்டாங்க. புறம் பேசுவது பிற மனிதனுடைய ரத்த கட்டி சதையை சாப்பிடுறதுக்கு சமம் நல்லா சொல்றாங்க. அதனாலதான் அவங்க
வாந்தி எடுக்கும்போது சதையா வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்த சம்பவம் நபிசாசம் காலத்துல. அப்போ நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம். சில பேருக்கு நோன்பு வச்சு ரொம்ப டயர்டா இருக்கும். உடல் ரீதியா டயர்ட் ஏற்படுறது வேற. சில பேர் நல்ல சகலம் நல்ல தெம்பா சாப்பிட்டுருப்பாங்க, இருந்தாலும் டயர்டா இருக்குது அப்படின்னா என்ன காரணம்? இது கீழே விளக்கம் எழுதுறாங்க. நம்ம நோன்பு வைக்கும் பொழுது அதுல ஏதாவது பாவம் பண்ணிட்டோம்னா நம்ம நோன்பு ரொம்ப களைப்பா நமக்கு தெரியும். அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க? சகர் வச்சாங்க. 2 பெண்மணியும் இன்னொரு ஆளை பற்றி புறம் பேசினாங்க. புறம் பேசுனது காரணத்தினால் கடுமையான தாகம் ஏற்படுச்சு, கடுமையான பசி ஏற்படுச்சு. அதே மாதிரிதான் இன்னும் புறம் பேசுவது என்பது ஒரு பெரிய பாவம். அது நாவால தான் ஏற்படும். அதே மாதிரி பொய் சொல்வது பெரும்பாவத்தில் எழுதுறாங்க. 70 பெரும்பாவத்துல பொய் சொல்வதுன்னு எழுதுறாங்க. அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லா தன்னுடைய கபாயின் கிதாப்ல எழுதுறாங்க. சொன்னாங்க, ஒரு மனிதர் பொய் சொல்றார் அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து ஒரு துர்வாடை ஏற்படுகிறது. அந்த துர்வாடையின் காரணத்தினால் மலக்குமார்கள் எத்தனையோ மைல், ஞாபகம் இல்லை அந்த ஹதீஸ், முஸ்லிம்ல அப்படிய செய்தி, 1.5 மைல் 2 மைல் நினைக்கிறேன், அவ்வளவு தூரம் மலக்குமார்கள் அவனை விட்டு போயிடுறாங்க. எவ்வளவு சாதாரணமா பொய் சொல்றோம் அந்த நாக்கை வச்சுட்டு. எங்கெங்க வந்திருக்கீங்க? இந்த மாசாக்கு வந்துட்டேன், வாசல்ல நிக்கிறேன், அந்த பள்ளிவாசல் வாசல்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதை வந்துட்டேங்க, இந்த குன்றத்தூர்ல இருப்போம், அங்கிருந்து நம்ம வரக்கூடிய டெஸ்டினேஷன் பேசணும் 1/4 மணி நேரம் ஆகும். ஆனா அந்த வந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இதை தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். எவ்வளோ சிம்பிளா போய் சொல்றோம். நல்லா பாதுகாக்கணும் நாக்கை வச்சு. அப்போ புறம் பேசுவது இந்த நாக்கால் ஏற்படுது, பொய் பேசுவது நாக்கால் ஏற்படுவது, கோல் சொல்வது சொல்றாங்க. இதை சொல்ற ஜன்னத்தை நம்மாமுன், கோல் சொல்பவன் சுகனம் போக மாட்டான்னு சொன்னாங்க. 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க, 2 பிரிவு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவர்களை சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி கூட பொய் சொல்லலாம். இஸ்லாத்துல அது அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அவங்கள போய் இவங்கள்ட்ட தப்பா சொல்றது, இவங்கள்ட்ட போய் அவங்கள தப்பா சொல்றது, இது புறம், இது வந்து கோல் சொல்றது, இது சொர்க்கத்தின் மூலம் இது நாவாலதான் நடக்குது. திட்டுவது பெரும்பாவம்னு எழுதுறாங்க. எதெல்லாம் திட்டுறோம் இன்னைக்கு நம்ம குழந்தைகளை சாதாரணமா திட்டுறோம் அந்த நாக்கை வச்சு. விளங்காம போறவனை, கொள்ளையில போறவனை, பேதியில போறவனை அப்படின்னு சொல்றோம். அந்த நம்மளுடைய நாவிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த வார்த்தை மலக்குமார்கள் பக்கத்துல இருக்கிறாங்க, துவா கபலோட நேரம் வச்சுக்கோங்க, ஆமீன் அப்படின்ட்டாங்கன்னா நம்ம குழந்தைகள் தான் அது பெரிய இது ஏற்படும். எங்க வாழ்க்கை, அதாவது நேர்ல பார்த்த ஒரு சம்பவம், ஒரு அஜத்து சொன்னாங்க. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு 10th படிப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் தன்னுடைய அம்மாவை ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்த மாட்டேன். எந்த அளவுக்குன்னா எண்ணெய் பாட்டிலாம் தூக்கி அம்மா மேலே எரிஞ்சிட்டான். எண்ணெய் பாட்டில் கீழே விழுந்துட்டு உடஞ்சிடுச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எண்ணெய் பாட்டில் நொறுக்குன மாதிரி அல்ல உன்னை நொறுக்குவோம்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட அவ்வளோ ஸ்கூலுக்கு போகிறான் பையன், பஸ்ஸில் போகும்போது தொங்கிட்டே போகிறான். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து தொங்கிட்டு இருந்தவன் கீழே வந்து அவன் மேலே அடுத்த ஒரு வண்டி ஏறி அந்த இடத்துல நொறுங்கி போயிட்டான். அப்போ அந்த வார்த்தை, தாயுடைய வார்த்தை, அல்லா இந்த பாட்டில் நீ நொறுக்கிற மாதிரி அல்லாவுடைய நொறுக்குவான்ட்டாங்க, பழிச்சிட்டு. அப்போ எந்த நேரத்தில் எந்த சொல் பழிக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நாம் வாயிலேருந்து வரக்கூடிய அந்த திட்டுகள் நம்ம பிள்ளைகளை திட்டக்கூடாது. எந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது, எந்த நேரத்தில் துவாவுடைய நேரம் கபுலாகும்னு சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் நாவின் மூலமாக தான் ஏற்படுது. காலத்தை திட்டுறோம், சே நல்ல காலமே இல்லைப்பா, ஒரே கெட்ட காலமாக இருக்குது, காலத்தை திட்டாதீர்கள் சொன்னாங்க. நான் தசுப்பு தகர அல்லா சொல்றான், நீங்க காலத்தை திட்டாதீர்கள். அனத்தகரு, நான் தான் காலம் நல்லா சொல்றான். கல்லிமுல் லைல ஒன்னகார், நான் தான் இரவையும் பகலையும் புரட்டி கொண்டு வருகிறேன். அப்ப நல்ல காலம் இல்லை கெட்ட காலம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா யாரை திட்டுறோம்? அல்லாவை திட்டுறோம். சேவலை சில பேர் திட்டுவாங்க. சேவலாம் திட்டக்கூடாது நம்ம சொல்றாங்களா, தசுப்பு தீக்க, சேவலை திட்டாதீர்கள், ஏன்னா அது மலக்குமார்கள் பார்த்து கூவுது. அந்த நேரத்துல அல்லாவுடைய அருளுக்கெல்லாம் நப்சம் சொன்னாங்க. சில தெய்வங்களை திட்டுவோம், லா தசுப்பு அல்லது மின் தூனில்லா, அல்லாஹ் அல்லாததை வணங்குறாங்கல்ல அந்த தெய்வங்களை நீங்க திட்டாதீங்க. அதுவும் அப்படிங்க திட்டினீங்கன்னா அறிவில்லாம நம்ம அல்லாவை அவங்க திட்டுவாங்க, நம்மளுடைய தெய்வமாகி அல்லாவை திட்டுவாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இது மாதிரி திட்டக்கூடிய பாவங்கள்ல ஈடுபடுவது. தன்னுடைய பெற்றோரை சில பேர் திட்டுவாங்க. சஹாபாக்கள்கிட்ட நப்சம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஒரு மனிதனுடைய பெற்றோரை இவன் திட்டுவான், இவனுடைய பெற்றோரை அவன் திட்டுவான். எப்படி சஹாபாக்கள் இருக்கும் பொழுது தன்னுடைய பெற்றோர்களை மகன் திட்டுவாங்கன்னு சொன்னாங்க. நப்சம் சொன்னோடனே சஹாபாக்கள் எப்படி பெற்றோர்களை எப்படி குழந்தைங்க திட்டுவாங்க?
அது நிமிஷம் சொன்னாங்க, பிற்காலத்துல ஒரு குழந்தை இருக்கும், ஒரு பசங்க வருவாங்க, பிற்காலத்துல சில பேர் வருவாங்க, அந்த மனிதர்கள் இவனுடைய அத்தாவை திட்டுவான், அதுக்கு பதிலா அவன் இவனுடைய அத்தாவை திட்டுவான், இவன் அவங்க அம்மாவை திட்டுவான், அதுக்கு பதிலா அவன் இவங்க அம்மாவை திட்டுவான். இது மறுமையுடைய அடையாளம். தன்னுடைய பெற்றோர்களை திட்டுவார்கள், குழந்தைகளை திட்டுறது, எதிர்த்த வீட்டாரை திட்டுறது, இது மாதிரி திட்டுற விஷயம் நாவால் ஏற்படுது. இப்போ அந்த நாவிலிருந்து ஏற்படக்கூடிய பாவங்கள் நிறைய பட்டியலிடுறாங்க. புறம் பேசுறது, கோல் சொல்வது, திட்டுவது, பொய் சொல்வது, இட்டுக்கட்டி பேசுறது, ரொம்ப சாதாரணமா பேசணும். இட்டுக்கட்டி எல்லாம் பாதுகாக்கணும். பத்தினித்தனமான பெண்களின் மீது இட்டுக்கட்டுவது பெரும் பாவம். அவங்கள 80 கசேரி கொடுக்கணும். அவங்களுக்கு பத்தினித்தனமான ஈஸியா சொல்றோம். ஒரு பையன் இருக்கிறான், பையன் கூட பேசிக்கிறான், என்ன சொல்றான், இப்ப அவன் ஆள் போறா வரல அப்படின்னு சொல்றான். அவன் உண்மைக்குமே அந்த பெண்மணி பத்தினியான பெண்மணியா இருப்பாங்க. ஆனா இந்த பையன் அந்த பொண்ணோட தொடர்பு படுத்தி பேசுறதுனால மிகப்பெரிய பாவத்தை தன்னுடைய நாவால சம்பாதிச்சுட்டான். இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றுச்சுன்னா அவனுக்கு 80 கசேரி கொடுக்கப்படணும். அப்போ நாவின் மூலமாக பல பாவங்கள் ஏற்படுது. அதுக்கு அல்லாஹ் அதிகமா இஸ்திக்பார் செய்யணும். இதே நாவின் மூலம் நிறைய நன்மையான விஷயங்கள் ஏற்படுது. நாவின் மூலமா சலக்கா சலாம் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க. சபையில ஒரு மனிதர் உட்கார்ந்தாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க, 10ன்னாங்க. இன்னொரு மனிதர் உட்கார்ந்தாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னாங்க, 20ன்னு சொன்னாங்க. இன்னொரு மனிதர் சபையில உட்கார்ந்தாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னாங்க, 30ன்னாங்க. அப்போ அந்த சலாமின் சொல்வதன் மூலமாக, முழுமையா சொல்வதன் காரணமாக நன்மைகள் கூடிட்டே இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்னா 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 30 நன்மை. இப்போ அந்த நாவின் மூலமாக நன்மைகளையும் சம்பாதிக்கலாம். சலாம் சொல்வது, நல்ல வார்த்தைகள் பேசுவது, முஸ்லிமுக்கு ஆறுதல் சொல்வது, அவன் நசியத் பண்ண கேட்டாலும் நசியத் செய்வது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, ஸலவாத் சொல்வது, இப்படி இந்த நாவின் மூலமும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. இதுல நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம செய்யக்கூடியவங்க, அவனுக்கு கெட்ட விஷயம் கண்டிப்பா நிகழத்தான் செய்யும். அதுக்கு அதிகமான முறையில இஸ்திக்பார். அதான் சொல்றேன் ஆசிரியர், அஸ்தக்ஃபிருல்லாஹ, அல்லாஹ்ட்ட நான் பாதுகாவல் அவமணிப்பு தேடுறேன். எதை விட்டு? மின் கௌலின் பிலா அமலின், நான் அமல் செய்யாத விஷயத்தை சொல்றதை விட்டு. அப்போ அல்லாஹ் ஒன்னு நடத்துச்சுன்னா, கபுரமக் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தக்கூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்றீங்க? ஒரு ஆளு பெரிய பணக்காரரா இருப்பாரு, அவர் போய் சொல்வாரு, அவர் ஹஜ்ஜி செஞ்சிருக்க மாட்டாரு, ஹஜ்ஜி செய்யுங்கன்னு பாரு, சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அவர் ஹஜ்ஜியை செய்யல, பிறர் பார்த்தா ஹஜ்ஜி செய்யுங்கன்னு சொல்றாரு. இப்போ ஒரு ஆலிம்ஸா இருக்கிறாரு, ஒரு ஏழை இருக்கிறாரு, அவர் ஹஜ்ஜி செய்யுங்கன்னு சொன்னா அந்த கதை வேற. அவருக்கு பொருளாதாரம் இல்லை, ஆனா மற்றவங்களை அவர் ஏவலாம். அவர் பொருளாதாரம் தான் கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. அப்போ இது இதுல சேராது அப்படின்ட்டு விலக்குறையில போடுறாங்க. இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அது மக்கள்கிட்ட சொல்வது கூடாது. நாளைக்கு மறுமையில இவர் கடுமையான முறையில தண்டிக்கப்படுவாரு. எதுக்கு போல, எதை போல? அது லக்கது நசபுத்து, நான் இணைத்து விட்டேன், பிஹி, அந்த அமலில்லாத சொல் என்பது, நசிலன் சந்ததியை, லிதி உகுமி, மலட்டு தன்மையோட இணைத்து விட்டேன் அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்றாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன், மின் கௌலின் பிலா அமலின், அமலில்லாத சொல்லை கொண்டு, லக்கது, அது எப்படிப்பட்டதுன்னா திட்டமாக, நசபுத்து, நான் சேர்த்து விட்டேன், பிஹி, அதை கொண்டு, நசிலன் சந்ததியை, லிதி உகுமி, மலடனுக்கு சந்ததியை சேர்த்ததை போல அப்படின்னு சொன்னாங்க. பைத் புரியுதா பாருங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ மின் கௌலின் பிலா அமலின் லகத் நஸப்து பிஹி நஸ்லல் லிதி உகுமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். அடுத்த பைத்தாங்க, அமர்துகல் கைர லாக்கின் இத்தமர்து பிஹி ஃபமஸ்தகம்து ஃபமா கௌலி லகஸ்தகிமி. அமர்துக, நான் உன்னை ஏவுகிறேன். எதை கொண்டு ஏவுகிறேன்? அல் கைர, நன்மையானதை உனக்கு ஏவுறேன். அமர்துக, நான் உன்னை, 2 மஃபூல், அமர்துக ஒரு மஃபூல், அல் கைர 2வது மஃபூல். அமர்துக, உன்னிடம் நான் ஏவுகிறேன். எதை? அல் கைர, நன்மையானதை ஏவுகிறேன். லாக்கின் என்றாலும், மா இல்லை, இத்தமர்து பிஹி, அமரனா ஏவினான், இத்தமர அப்படின்னா ஏவனபடி செஞ்சான்னு அர்த்தம், இத்தமரன்னு செயல்படுத்தினான். இப்போ மா இத்தமர்து அப்படின்னு நான் செயல்படுத்தவில்லை, பிஹி அதை கொண்டு. எதை கொண்டு? நான் சொன்னோம்ல,
நான் உனக்கு ஏவிய நன்மையை கொண்டு நான் செயல்படுத்தவில்லை. அமர்த்துக்க நான் ஏவினேன் உன்னிடம் அல் ஹைர நன்மையை. லாக்கின் என்றாலும் மா இல்லை, இத்தமர்த்து அமல் செய்யவில்லை, அதன்படி ஏவியபடி செய்யவில்லை, பிஹி அதை கொண்டு, எதை கொண்டு நான் ஏவினேனோ அதை கொண்டு நான் செயல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒமா மேலும் இல்லை, இஸ்தகம்து நான் இஸ்திகாமத்தா இல்லை. பமா கௌலி என்னுடைய வார்த்தை என்பது எப்படிப்பட்டதுன்னா லக்கல் ஸ்தகிமி பமா கௌமி என்னுடைய வார்த்தைக்கு எதுவும் இல்லை, சக்தி இல்லை என்னுடைய வார்த்தைக்கு. லக்க உன்ட்ட சொல்றோம்ல இந்த வார்த்தைக்கு இஸ்தகிமி நீ இஸ்திகாமத்தாருன்னு சொல்றான். பமஸ்தகம்து நான் மா இஸ்தகம்து இஸ்திகாமத்தா இல்லை. பமா கௌலி உன்னை என்னுடைய வார்த்தைக்கு எந்த பலனும் இல்லை. எப்படிப்பட்ட வார்த்தை? லக்க உன்ட்ட சொல்றேன் இஸ்தகிமி நீ இஸ்திகாமத்தா. நான் இஸ்திகாமத்தா இல்லை, இல்லாத நிலையில உன்னை பார்த்து நீ இஸ்திகாமத்தாருன்னு சொல்றோம்னு அந்த வார்த்தைக்கு எந்த சக்தியும் இல்லை. பமா கௌலி அது வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவன் முதல்ல பாருங்க, அமர்த்துக்க நான் உன்னிடம் ஏவுகிறேன் அல் ஹைர நன்மையானது ஏவுகிறேன். லாக்கின் என்றாலும் மா இல்லை, எத்த மருத்துவம் ஏவியதை பற்றி நான் செய்யவில்லை. பிஹி எதை கொண்டு ஏவினோ அதை கொண்டு நான் நன்மையான விஷயம் நான் செய்யலை. உன்ட்ட ஏவன நல்லதை நான் அது செய்யலை. ஃபமா ஒமஸ்தகம்து மேலும் நான் இஸ்திகாமத்தான் இல்லை. ஃபமா கௌலி என்னுடைய வார்த்தை பயனில்லது, பயனற்றது. எப்படிப்பட்ட லக்க உன்ட்ட சொல்றா இஸ்தகிமி நீ இஸ்திகாமத்தாரு. நான் இஸ்திகாமத்தா இல்லை, ஆனா நீ இஸ்திகாமத்தா இரு அப்படின்னு ஒன்னே சொல்றோம்னா அப்படிப்பட்ட வார்த்தை பயனற்றதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்ல வராங்க ஆசிரியர் இந்த இடத்துல விளக்குரையில போடுறாங்க. ஒல் முராதுபில் அம்ரி மா யஷ்மிரு நஹியூ. அம்ரு என்பது அதுக்குள்ள நஹியும் ஒளிஞ்சிருக்குது, பொதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னாங்க. என்ன அமர் துக்கா உன்ட்ட நான் ஏவனன்னு சொல்றாங்கல்ல, ஒரு விஷயத்தை ஏவனாங்கன்னா அதை உள்ள செய்யாத அப்படின்னு இருக்கும். உதாரணமா இப்பா நல்லா நடந்துக்கோப்பா அப்படின்னு ஒரு ஆள் ஆள்கிட்ட சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நடந்துக்கும், அவங்களுக்கு தீமை தராதே அப்படிங்கிற நகியும் உள்ள இருக்குது. அமர்த்துக்கள் ஹைர நன்மையான விஷயத்தை நீ செய்யணும்னு ஏவனன்னு அதுக்குள்ள என்னமும் இருக்குது, தீமையான விஷயத்தை செய்யாதங்கிற நகியும் உள்ள இருக்குது அப்படின்னு விளக்குறையில போடுறாங்க. ஹைர்னா என்ன? மாலஹு ஆகிபத்து மஹ்மூதத்துன் எதனுடைய இறுதி அழகானதாக புகழ் வாய்ந்ததாக அமைதும் அதான் ஹைர். ஹைர்னா என்ன? ஈஸியா அழகான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எதனுடைய கடைசி முடியும் பொழுது அது புகழப்படுமோ புகழுக்குரிய செயலாகும் அதான் ஹைரு. சில பேர் பார்த்தா ஷர் மாதிரி தெரியும், ஆனா கடைசி முடியும் போது அது புகழுக்குரியதாக மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமைஞ்சிடும், அதான் ஹைர். சில இது ஹைர் மாதிரி தெரியும், ஆனா கடைசி முடியும் பொழுது அது மக்களுக்கு பலனற்றதாக இகழப்படக்கூடியதாக அது ஷர் ஆயிடும். அழகா போட்டாங்க. ஹைர்னா என்ன? எதனுடைய இறுதி புகழப்படக்கூடியதாக அமைது அதான் ஹைரு. அப்படிப்பட்ட ஹைரை நான் உனக்கு ஏவினேன் சொல்றாங்க. லாக்கின் என்றாலும் மா ஏத்த மருத்துவம் நான் ஏவியபடி செய்யவில்லை. பிஹி அதை கொண்டு ஏவினேனே அதை கொண்டு நான் செய்யவில்லை. ஐ லாக்கின் மா அமிழ்த்து பிஹி அதை கொண்டு நான் அமல் செய்யவில்லை அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நப்ஸை பத்தி ஃபுல்லா சொல்றாங்க. நப்ஸோடைய தீமைகள்ல வர்றது, இவன் அமல் செய்யாமலே பிறர் அமல் செய்யும்படி ஏவுறது. நான் அதுபடி அமல் செய்யல, உனக்கு நன்மை ஏவுறேன், நான் அதுபடி அமல் செய்யல. அப்புறம் என்ன போடுறாங்க பாருங்க, மஸ்தகம்து நான் இஸ்திகாமத்தாக இல்லை. இஸ்திகாமத் இஸ்தகிம், இஸ்திகாமத்னா தொடர்படியாக செய்தல் அர்த்தம். அல்லாஹ் சொல்றாங்க பல இடங்கள்ல இஸ்திகாமத் பேசா. அது முக்கியமான இடம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا فتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. சொல்றாங்க இன்னல்லதீன காலு நிச்சயமாக சில பேர் சொல்றாங்க ரப்புன் அல்லாஹ் என் ரப்பா அல்லாஹ் தான் சொல்றாங்க. தும்ம இஸ்தகாமு பிறகு அதில் இஸ்திகாமத்தா இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் ரப்பா அல்லாஹ் தான் ரப்பா அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லி மௌத் வரைக்கும் அல்லாஹ் தான் ரப்பா ஏற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு பல சோதனைகள் வந்தாலும் சரி, பல இன்பங்கள் வந்தாலும் சரி, ரப்ப மறக்க மாட்டாங்க. இப்படி மௌத்தா ஒரு நேரத்துல அப்ப என்ன ஆகும்? அவங்களுக்கு தத்தனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா மலக்குமார்கள் வானத்திலிருந்து ஏறுவாங்க. அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு கவலை கொள்ளாதீர்கள், அச்சப்படாதீர்கள், நீங்கள் போகக்கூடிய மறுமையுடைய வீட்டை நினைச்சு பயப்படாதீங்க, நீங்க விட்டுட்டு போறீங்களே உலகத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. அபஷிரு பில் ஜன்னா சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி பெறுங்கள். அல்லதி குன்தும் துஅதுன் நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி பெறுங்கள் அப்படின்னு மலக்குமார்கள் அவங்க சொல்லுவாங்க.
நஹ்னு அவுலியாக்கும், நான் நிச்சயமாக நாங்கள் தான் உங்களுக்கு தோழர்கள், உங்களுடைய பாதுகாவலர்கள், உங்களுடைய வழிதாரர்கள். எங்க ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, உலக வாழ்க்கையிலேயே நாங்கள் தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, மறுமையில நாங்கள் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு. உலகம் ஃபீஹா மா தஷ்தஹி, அந்த சொர்க்கத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடியதெல்லாம் இருக்கும். அன்ஃபுசுக்கும், உங்கள் உள்ள விரும்பக்கூடியதெல்லாம் இருக்கும். உலகம் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் கேட்கறதெல்லாம் கிடைக்கும் சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன, இஸ்திகாமத்தா இருக்கிறவங்க. அல்லாஹ்க்கு குறைஞ்ச அமலாக இருந்தாலும் இஸ்திகாமத்தை செய்யதான் பிடிக்கும். அஹப்புல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா வயின் கல்ல, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான அமல்களில் உள்ளது குறைவானதாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக செய்யறது. நம்ம சில பேர் பார்த்தா 2 ரக்காய் தகுதி தருவாங்க, 10 ரக்காய் தருவாங்க, அடுத்த நாள் பார்த்தா 8 ரக்காயத்து, அடுத்த நாள் பார்த்தா 6 ரக்காயத்து, அப்புறம் 4 ரக்காய், 2 ரக்காய், அப்புறம் தொழுதே கிடையாது. இப்படி இருக்கக்கூடாது. 2 ரக்காயை தொழுதாலும் தினமும் அந்த 2 ரக்காயத்தை பேணுதலா மௌத்துரை தொழக்கூடியவர்கள் ஆகும். இதுதான் இஸ்திகாமத்து. இப்படிப்பட்ட அமல் தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் இஸ்திகாமத்தா இல்லை, ஆனா உன்னை பார்த்து இஸ்தகீம், நீ இஸ்திகாமத்தா அருன்னு சொல்றேன்னு, அப்படிப்பட்ட வார்த்தை என்பது பயன் இல்லாத வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு மறுமையில நல்ல விஷயத்தை ஏவுறாரு, தீ விஷயத்தை தடுக்கிறாரு, அப்படி இருந்த ஒரு மனிதர் நரகத்துல அவரை பார்க்கப்படுது. மனிதர்கள்லாம் கேட்டாங்க, நீங்கள்லாம் ஏவிதான் நன்மை விஷயம் ஏவிதான் அதை செஞ்சு நான் சொர்க்கத்துல இருக்கிறேன், நீங்க நரகத்துல இருக்கீங்களான்னு சொர்க்கவாசிக்கு அந்த நரகவாசி பத்தி கேட்பாங்க. அந்த மனிதர் தன்னுடைய குடலை வெளியே வந்து கிடக்கும், அதை சுத்திக்கிட்டே வருவார். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் சொர்க்கவாசி கேட்பாங்க, நீங்க சொன்ன அறிவுரையில தான் நாங்க சொர்க்கத்துக்கு வந்தோம், நீங்க நரகத்தில் இருக்கீங்களே கடைசி அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நான் உங்களுக்கு நன்மை ஏவினேன், ஆனால் நான் அந்த நன்மையின்படி செய்யவில்லை. நான் உங்களுக்கு தீமை செய்ய வேண்டாம் தடுத்தேன், ஆனா நான் அந்த தீமையோடு தவிர்த்திருக்கவில்லை, அதனால நான் அந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா பாதுகாக்கணும். என்ன விஷயத்த நம்ம சொல்றோமோ அந்த விஷயத்த செய்யணும், எந்த விஷயத்த நம்ம தடுக்கிறோமோ அந்த விஷயத்த நம்ம தவிர்த்திருக்கணும். அப்போ இப்படி இல்லாம இருந்தா அல்ல இவ்வளவு பெரிய வேதனைய வச்சிருக்கிறான். நாளைக்கு மறுமையில சில பேருடைய நாவுகள் நெருப்பாலான கத்திரிகளால் வெட்டப்படும். ஏன் அப்படின்னா, அவர் நல்ல விஷயத்தை ஏவிருப்பாரு, அந்த விஷயத்தை அவர் செய்யாமல் இருந்திருப்பார். சில விஷயத்தை தடுத்திருப்பாரு, அந்த விஷயத்தை அவர் தன்னோட வாழ்க்கையில தடுக்காமல் இருந்திருப்பார். இப்படிப்பட்டவங்களுடைய நாவு நாளைக்கு நெருப்பாலான கத்திரிகளை வெட்டப்படும். பயான் பண்றாங்க, ஈஸியா பயான் பண்ற, சில பேர் விரும்பி பண்றாங்க, நான் பயான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பயான் பண்றாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா ஒரு மஜ்லிஸ்ல இருந்தாங்க, இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அழுவுறீங்க, நான் இந்த இடத்துல உட்காந்து பயான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறீங்க, அல்லாஹ் எல்லாருடைய உள்ளத்தையும் பார்க்குறேன், நாளைக்கு இந்த மஜ்லிஸை பத்தி நான் கேள்வி கேட்கப்படும்னு சொன்னாங்க. நான் மஜ்லிஸ்ல உட்காந்து பயான் பண்றேன்னு எந்த நோக்கத்தை நீ பயான் பண்ண அப்படின்ட்டு அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம், ஈஸியா சொல்லிடுறோம் பயான் மூலமாகவோ எதன் மூலமாகவோ, அந்த நம்மள்ட்ட அமல்ல இல்லைன்னா அல்லாஹ் நாளைக்கு நம்மளை கடுமையான முறையில் தண்டிக்கூடியவங்க, அல்லாவுடைய கடுமையான கோபத்துக்கு அது ஆகும். கபூர மக்கத்தனா இந்த அல்லாவிடத்துல மிகப்பெரிய கடுமையான கோபத்துக்குரிய நல்லா சொல்றான். அப்போ என்ன செய்யணும், ஒரு விஷயத்தை ஏஃபமா என்ன சொல்றாருப்பாங்க ஆசிரியர், அமர்த்துக்க, நான் உன்ட்ட ஏவுறேன், அல் ஹைர நன்மையான விஷயத்தை ஏவுனேன், லாக்கின் என்றாலும் இத்தமா இல்லை, இத்த மருத்துவ நான் அதை செய்யக்கூடியவனாக இல்லை, ஏவையிலே கொண்டு பமஸ்தகம்து, நான் இஸ்திகாமத்தா இல்லை, பமா கவுலி, எனவே என்னுடைய வார்த்தை என்பது இல்லை, சக்தி இல்லை, லக்க ஒன்றை சொன்ன இஸ்தகிமி, நீ இஸ்திகாமத்தான்னு சொன்ன, நான் இஸ்திகாமத்தா இல்லாம நீ உன்னை பத்தி நீ இஸ்திகாமத்தான்னு சொன்னோம்ல, இதுல ஏற்பட்ட வார்த்தையில எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம நல்ல விஷயத்தை ஏவணும், தீய விஷயத்தை தடுக்கணும், அது நம்மளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். நம்ம ஒரு அமல் இஸ்திகாமத்தா இருக்கணும், பிறனை நோக்கி இஸ்திகாமத்தா இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் அதனுடைய அசலாத்து இருக்கும். பாருங்க வயிற்று புரியுதான் பாருங்க. أمرتك الخير لكن ما أتمرت به وما استقمت فما قولي لك استقيم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இதனுடைய கடைசி பைத்து 28வது பைத்து, இந்த 2வது பகுதியோடைய கடைசி நப்சை பற்றி இல்லை கடைசி பகுதி இதுதான். 28வது பைத்து பாருங்க. வலா தஸவ்வது, நான் கட்டு சாதத்தை தயாரிப்பு செய்யவில்லை, நான் எந்த தயாரிப்பும் செய்யல. தஸவ்வது ஜாத அப்படின்னா கட்டு சாதம்னு அர்த்தம். பின்னாடி பார்ப்போம். வலா தஸவ்வது, நான் எந்த விதமான முன் தயாரிப்பு செய்யவில்லை. எதற்கு முன்னால், கபலல் மௌதி, மௌத்திற்கு முன்னால் நான் எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யவில்லை. நாஃபிலத்தன், நஃபிலான எந்த அமல்களும் நாம் செய்யவில்லை.
வலம் முசல்லி நான் தொழுகவில்லை, சிவா ஃபர்லின் ஃபர்லை தவிர நஃபிலான தொழுகையில் எதுவும் தொழவில்லை, வலம் மசுமி மேலும் நான் ஃபர்லான நோம்பை தவிர நஃபிலான நோம்பை எதுவும் வைக்கல. வலா தஸவ்வது நான் எந்த விதமான முன்னேற்பாடு செய்யல அப்படின்னா ஜாத அப்படின்னா கட்டுச்சாதம் வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால சூரத்துல் பக்ரால நீங்கள் கட்டுச்சாதத்தை தயாரிப்பு செய்யுங்கள், தயாரித்துக் கொள்ளுங்கள் மறுமையுடைய கட்டுச்சாதத்தை. கட்டுச்சாதங்களில் மிக சிறந்தது தக்வா அப்படின்னு நல்லா சொல்றான். இறையச்சம் தான் கட்டுச்சாதங்கள் மிக சிறந்தது. அப்போ வலா தஸவ்வது நான் எந்த கட்டுச்சாதம் மறுமைக்காக வேண்டி தயாரிப்பு செய்யல. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துறாங்க. பூசிரமத்துல மேல எல்லாம் சொன்னாங்கல்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹ் மின் கௌலின் பிலா அமலின், அமல் இல்லாத வார்த்தைகளை கொண்டு நான் அல்லாத பாதுகாப்பு தேடுறேன். அதே மாதிரி நான் நல்ல விஷயத்த ஒன்றை ஏவனா அதை நான் செய்யல, இஸ்திகாமத் இருக்க முடியும் ஒன்றை சொன்னா அதை நான் இஸ்திகாமத் இருக்கலான்னு சொல்றாங்களா. அப்ப இமாம் பூசிரமத்துல இஸ்திகாமத்தை இல்லையா, அவங்க எந்த தொழுகையும் தொழுவலையா, நோன்பு வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. நப்சாசம் அவங்க ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்பார் செய்வாங்கன்னு வந்திருக்குது. நப்சாசம் அவங்க ஒரு நாளைக்கு 70 தடவை இஸ்திக்பார் செய்வாங்கன்னு வந்திருக்குது. அப்ப அவங்க எதுவும் பாவம் செஞ்சிருக்காங்களா? அப்படி இல்லை, உம்மத்துக்கு வழிகாட்டுறாங்க. அதே தான் பூசிரமத்துல்லா தன்னுடைய நப்ஸ் இப்படிலாம் சொல்லுது அப்படின்ட்டு உம்மத்துக்கு இந்த விஷயத்தை எத்தி வைக்கிறாங்க. அப்ப பாருங்களேன், வலா தஸவ்வது நான் எந்த கட்டு சாதமும் ஏற்படுத்தவில்லை, தயார் செய்ய கபுலல் மௌத்தி மௌத்துக்கு முன்னால். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது குறைவான காலகட்டம், இதுதான் வாய்ப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 உலகத்துல நம்ம உயிர் போகுது. முதல்ல ஆலமுல் அர்வாஹ், அர்ஹாமு, ஆலமுல் துன்யா, ஆலமுல் பர்ஸக், ஆலமுல் மஹ்ஷர். இந்த உலகம் இந்த இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பேக் இயர் போக முடியாது. நம்ம நினைச்சா தாயோட கருவையில இருக்க முடியாது, நம்ம நினைச்சா ஆலமுல் அர்வாஹ் போக முடியாது. ஒன்லி ஃப்ரண்ட் கியர் மட்டும்தான். பர்ஸக் போக போறோம், அடுத்து மஹ்ஷருக்கு போக போறோம். உயிருக்கு குறைவான காலகட்டம், எப்போ மௌத்து வரான்னு தெரியாது. ஒரு தஃசீர்ல இப்னு கத்தீர் பேசப்பட்ட ஒரு செய்தி, ஒவ்வொரு நாளும் மலக்குல் மௌத்து ஒரு மனிதரை 5 தடவை பார்க்கிறார், 7 தடவை பார்க்கிறார், இப்படிலாம் ரிவாயத் வருது. நம்மளுடைய மூச்சை எண்ணிட்டு இருக்காங்க மலக்குல் மௌத்து வாராங்க அப்படின்னா. உதாரணமா ஒரு மனிதர் இருக்கிறாரு, இவருக்கு இன்னும் ஒரு 10,000 மூச்சு பாக்கி இருக்கு அப்படின்ட்டு எண்ணிட்டு போயிறாங்க. பாருங்க, மூச்சு விட்டு பாருங்க, இந்த மூச்சு ஒவ்வொரு மூச்சு நம்மளை விட்டு கழியிறது, நம்மளுடைய ஆயுள் நம்மளை விட்டு கழிஞ்சிட்டே இருக்குது. அப்ப அந்த மௌத்துக்கு முன்னாடி நல்ல அமலை கொண்டு நல்லாடு சந்திக்கணும், அதுதான் அசல். வலா தஸவ்வது நான் எந்த கட்டுச்சாதமும் ஏற்படுத்தவில்லை, முன் தயார் செய்யவில்லை, கபுலல் மௌத்தி மௌத்துக்கு முன்னால், நாஃபிலத்தன் நஃபிலான எந்த வணக்கமும் செய்யவில்லை, வலம் முசல்லி நான் எந்த தொழுகையும் தொழவில்லை, சிவா ஃபர்லின் ஃபர்லு தவிர 5 நேரம் கரெக்டா ஃபர்லு தொழக்கூடிய ஒரு மனிதனா இருக்கிறான், எந்த நஃபில் தொழுகையும் தொழுகல, வலம் அசுமி எந்த நஃபிலான நோன்பு வைக்கல, ஃபர்லான நோன்பு மட்டும் வச்சுக்கலாம். அப்போ இதன் மூலமா சொர்க்கத்துக்கு போக முடியுமா? ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் சொல்லலாம், நான் உங்க மேல் முஹப்பத் வச்சிருக்கிறேன். அப்போ நபிசாதம் கேட்டாங்க, இல்ல மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்டாங்க. மத்த சா மறுமை நாள் எப்பொழுதும் மா அத்தலாகா நீ அதுக்கு என்ன தயாரி செஞ்சு வச்சிருக்கிற, முன் தயார் செஞ்சு வச்சிருக்கேன். நான் வந்து பரலான தொழுகைகளை தவிர வேற நஃபிலான தொழுகை எதுவும் தொழவில்லை, பரலான நோம்பை தவிர நஃபிலான நோம்பு எதுவும் வைக்கல, இருந்தாலும் அல்லாஹ் ரசூலை நான் நேசிக்கிறேன். அப்போ நபிசாதம் சொன்னாங்க, இது ஒன்னே உனக்கு போது, நீ சொர்க்கத்துக்கு போகுதுன்னு நபிசாதம் சொன்னாங்க. அப்போ இதுல என்ன புரியக்கூடாது, பரல் மட்டும் தொழுதா போதும், பரலான தொழுகை தொழுதா போதும், பரல நோம்பு வச்சா போதும், அப்படி இல்லை. இது நான் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அமல் செய்யக்கூடிய ஆள் கிடையாது, இருந்தாலும் நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்தின் மூலமாக சொர்க்கத்துக்கு போறேன், நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு பூசிரமத்துல தன்னுடைய அவாவை இந்த இடத்துல பதிவு செய்றேன். அப்போ நஃபிலான தொழுகைகள் என்பது ஃபர்லான தொழுகைகள் ஏற்படக்கூடிய குறைவுக்கு பரிகாரமா அமையும். உதாரணமா நான் ஃபர்லான தொழுகையில் ஏதாவது குறைவு ஏற்பட்டுட்டேன் அப்படின்னா, அல்லாஹ் அடியார்களுடைய நஃபிலான தொழுகை எது இருக்கான்னு மலக்குமார்களை கேட்க சொல்லுவான், பார்க்க சொல்லுவான். மலக்குமார்கள் பார்ப்பாங்க, ஆமா அல்லாஹ் இந்த அடியார் நஃபிலான தொழுகையை தொழுகிறார். அப்போ ஃபர்லான தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைகளை நஃபிலான தொழுகைகள் மூலமாக இது செய்யப்படும். ஃபர்லான நோம்பின் ஏற்படக்கூடிய தொழுகைகளை ஏற்படக்கூடிய குறைவுகளை நஃபிலான நோம்புகளின் மூலமாக அது சரி செய்யப்படும். ஜகாத்துல ஏற்படக்கூடிய குறைகளை நஃபிலான சதக்காக்கள் மூலமாக சரி செய்யப்படும். நஃபிலான வணக்கங்களை கொண்டே தவிர அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அப்படி அவன் நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக ஈடுபட்டே இருந்தான்னா, அவன் பிடிக்கும் கையாக, நடக்கும் காலாக, பேசும் நாவாக, பார்க்கும் கண்ணாக அல்லாஹ் மாறிடுவான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வோட அடியா நெருங்கிடுவான் நஃபிலான வணக்கங்களை கொண்டுதான். அப்போ நான் அந்த மறுமைக்கு மௌத்துக்கு முன்னாடி நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாலாம் முன் தயாரிப்பு செய்யல. தஸவ்வது நான் முன் தயாரிப்பு செய்யவில்லை, கபுலல் மௌத்தி மௌத்துக்கு முன்னால் நாஃபிலான வணக்கங்களை, வலம் முசல்லி நான்
தொழுகவில்லை, சிவா ஃபர்லின் ஃபர்து தவிர, வலம் மசுமி மேலும் நான் அதிகமான ஃபர்லான நோம்பை தவிர அதிகமான சுன்னத்த நோம்புலாம் வைக்கல அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் இதில் ஏற்கனவே ஒரு செய்தி விடுபட்டு போயிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம இஸ்திக்பார் செய்யணும் அப்படிங்கிறதுல இஸ்திக்பார் மிகப்பெரிய ஒரு அமல், நாவால் ஏற்படக்கூடிய நன்மைகள்ல மிகப்பெரிய ஒரு நன்மை இஸ்திக்பார் செய்யறது. நம்ம செய்யற மாதிரி இஸ்திக்பார் செஞ்சா அந்த இஸ்திக்பார் செய்திக்கு பல இஸ்திக்பார் செய்யணும். சப்ல 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 சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், நம் பாவத்தை மனசுல நினைச்சு உருகி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடல்லா அப்படின்ட்டு உருகி பாவமடி கேட்கணும். இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, ஒரு இப்போ உள்ள மனிதர்கள் இஸ்திக்பார் சொல்வதற்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதுக்கு 10 அஸ்தக்ஃபிருல்லாஹ் தப்பா சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் யா நீ காஃபிராக்கின்னு அர்த்தம். நல்லா பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் கைன். இப்போ இந்த இஸ்திக்பார் செய்யறது நிறைய பலன்கள் எழுதுறாங்க கிதாபுல, பல விஷயங்கள் எழுதுனாலும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இஸ்திக்பார் செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள்ல ஒரு விஷயத்தை பதிவு செய்யற கிதாபுல அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இமாம். நீங்கள்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான், இருந்தாலும் நினைவூட்டலுக்காக வேண்டி சொல்றேன். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய மதுஹபுடைய இமாம்கள்ல 4வது இமாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய பிரத்யேகமான மாணவர். அவங்க நிறைய கிதாபுல் முஸ்னத் அஹ்மது கிதாபுல் இருக்காங்க. 26,363 ஹதீஸ் அதுல இருக்குது. முஸ்னத் அஹ்மத் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாத் தான் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். அவ்வளவு பெரிய இமாம் அவங்க ஒரு கட்டத்துல நீண்ட சம்பவம் சுருக்கமா சொன்னா, பள்ளிவாசல்ல தங்கக்கூடிய சூழ்நிலை. நைட்டு ஒரு இடத்துல ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஊர்ல தங்க பாக்குறாங்க, பள்ளிவாசல் இருக்குது. பள்ளிவாசல் தங்கலான்னு போய் பார்த்தா பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் மாதிரியான அது இங்கெல்லாம் தங்கக்கூடாது போங்க அப்படின்னு விரட்டி விடுறாங்க. இவங்க தான் அகமது அமல்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப இல்ல நான் நிக்கிற இடத்துலயா நான் படுத்துக்கிறேன்னு, இல்ல இங்கெல்லாம் படுக்க முடியாது போங்க போங்கன்னு விரட்டி விடுறாங்க. அப்ப அங்கிருந்து இதை யார் பாக்குறான்னு பக்கத்துல ரொட்டி சுடக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு. அகமது அமல் ரஹ்மத்துல்லாஹ் யாருன்னு அவருக்கும் தெரியாது. இப்போ பார்க்குற முகம் ஸ்ரீதேவியோட முகம் மாதிரி இருக்குது, பிரகாசமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்னோட வீட்டில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அகமது அஹமது ரஹ்மத்துல்லாஹ் யாருன்னு தெரியாமல் அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ரொட்டி மாவு கலைக்கும் போது சரி, ரொட்டி போடும்போது சரி, எல்லா நேரம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இஸ்திக்பார் செஞ்சுட்டே இருக்கிறாரு ரொட்டிக்காரரு. இப்போ இதை பார்த்து ஆச்சரியமாக பார்த்து அகமது ரஹ்மத்துல்லாஹ், இல்லை நீங்கள் இஸ்திக்பார் செஞ்சுட்டே இருக்கீங்களே, இதோடைய பலன் அடைஞ்சிருக்கீங்களா? நான் எப்போம்லாம் துவா செய்யணும், நல்லா என் துவாவை ஒருபோதும் கபுல் செய்யாமல் இருக்கவே மாட்டேன். என்ன துவா செஞ்சா நல்லா கபுல் செஞ்சிடும். இப்போ துவா கபுல் ஆகணுமா, இஸ்திக்பார் அதிகமாக செய்யணும். இஸ்திக்பாரோட சிறப்பு நிறைய எழுதுறாங்க. ஒரு சம்பவம் நான் ஒரு சொல்றேன் இதுக்கு படிப்பினை. இப்போ நான் என்ன துவா செஞ்சா நல்லா கபுல் செஞ்சிருவான். ஒரே இல்லா தாவத்தன் வாஹிதா, ஒரே ஒரு துவாவை தவிர. என்ன துவா அப்படின்னு அகமது கேட்குறாங்க. அதுதான் நான் வாழ்க்கையில எனக்கு எல்லாம் என்னெல்லாம் கேட்டேன்னு எல்லாம் தந்துட்டான். ஒன்னே ஒன்றை தவிர நான் அஹமது இப்னு ஹம்பல் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என் வாழ்க்கையில. ஆனால் அந்த துவா மட்டும் கபூலாகலை இது வரைக்கும் அப்படின்னு இதை கேட்ட அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ரொம்ப குலுங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொண்ணு புரியலையா இந்த வார்த்தை கேட்டே ஒரு அழுகுறாங்கன்னே. ஆனா அஹமது இப்னு ஹம்பல், நான் தான்ப்பா அஹமது இப்னு ஹம்பல், உன்னுடைய துவா என்பது ஜர்ரி, என்னை இழுத்து கொண்டு உன்னோட இஸ்திக்பார் உன்னோட வீட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு. அப்போ இஸ்திக்பார் செய்வதன் மூலமாக எவ்வளோ பெரிய விஷயங்கள் துவாவுக்கு ஒப்புக்கொள்ளப்படுது, எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படுது. அல்லாஹ் அந்த இஸ்திக்பார் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரணும். இப்போ இதெல்லாம் என்ன செய்யலாம், ஆசிரியர் இந்த விஷயத்த சொல்ல வராது. வலா தஸவ்வது, நான் எந்த விதமான கட்டுச்சாலை எதுவும் தயார் செய்யலாம். கபுலல் மௌத்துக்கு முன்னாடி நஃபிலான எந்த விஷயம் அவ்வளவா செய்யல. வலம் முசல்லி, நான் தொழவும் இல்லை. சிவா பர்லு தொழுகை தவிர. வலம் மசுமி, நான் பரலான நோம்பை தவிர மற்ற நஃபிலான நோம்புகள் எதுவும் வைக்கல அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க அந்த இடத்துல. இப்போ பாருங்க பைத்து புரியுதான்ட்டு. وَلَا تَزَوَّدْتُ قَبْلَ الْمَوْتِ نَافِلَةً وَلَمْ أُصَلِّ سِوَى فَرْضٍ وَلَمْ أَصُومِ مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. பாருங்க மொத்தமாக உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பைத் படிக்கப்படுது. அது படித்தோடனே சுருக்கமான முறையில் பொருள் சொல்லப்பட்டோன்னே இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சுக்கலாம். مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم
ولا تطع منهما خصما ولا حكما وأنت تعرف كيد الخصم والحكم أستغفر الله من قول بلا عمل لقد نسبت به نسلا لذي عقوم أمرتك الخير لكن ما أتمرت به فما استقمت فما قولي لقى استقيم ولا تزودت قبل الموت نافلة ولم أصلي سوى فرض ولم أصوم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. ஆசிரியர் நப்சு பற்றி சொல்லிட்டே வராது. அதில் இன்னைக்குள்ள முதல் பைத்துடைய பொருளை பாருங்க. வலா தொத்திய மின்னுமா, அது 2 பேருக்கும் நீ வழிபடாதப்பா. யார் அது 2 பேர்? நப்சுக்கு ஷைத்தான் வழிபடாத. எந்த நிலையில? ஹஸ்மன் வலா ஹக்கமன், அது பிரதிவாதியா இருந்தாலும் சரி நீதிபதியா இருந்தாலும் சரி 2த்தையும் நீ ஆக்கிறாத. நப்சையும் ஆக்கிறாத, ஷைத்தானையும் ஆக்கிறாத. அந்த தாரிஃபு, நீ அதை அறிகின்றாய். கைதல் ஹஸ்மி வல் ஹக்கமி, நீதிபதியா நப்சு ஷைத்தான் இருந்தா என்ன தீங்கு ஏற்படும், பிரதிவாதியா நப்சு ஷைத்தான் இருந்தா எந்த தீங்கு ஏற்படும் அப்படின்னு நீ அறிஞ்ச நிலையிலேயே நீ நப்சையும் ஷைத்தானும் கட்டுப்படாத, நீதிபதியாகவும் ஆக்காத, பிரதிவாதியும் ஆக்காத அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்றாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்ட்ட நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். மின் கவுலின் பிலா அமலின், அமலில்லாத சொல்லை கொண்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படி அமலில்லாத சும்மா வாய் வார்த்தையான சொல் என்பது லக்கது நசபுத்து, நான் இணைத்து விட்டேன், பிஹி அதை கொண்டு, நஸ்லன் சந்ததியை, லிதி உகுமி, அகீம் அப்படின்னா மலடுன்னு அர்த்தம். மலட்டு தன்மையுடைய ஒருத்தனுக்கு குழந்தை உண்டுன்னு சொல்ற மாதிரி அமலில்லாத சொல், அப்படிப்பட்ட அந்த தீங்கை விட்டு அல்லாஹ்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். அமர்த்துக்க, நான் உன்ட்ட ஏவுறேன், அல் ஹைர, நன்மையான விஷயத்தை, எதனுடைய கடைசி நல்லதா இருக்குமோ புகழ்ந்து முடியுமோ அப்படிப்பட்ட நன்மையான விஷயத்தை நான் உன்ட்ட ஏவுறேன். லாக்கின் என்றாலும் மா ஏத்த மருத்து பிஹி, நான் அதை கொண்டு செயலாற்றுபவனாக இல்லை. உன்ட்ட நல்ல விஷயத்தை ஏவுறேன், அதை கொண்டு நான் செயலாற்றக்கூடியவனாக இல்லை. ஒமஸ்தகம்து, மா இல்லை, இஸ்தகம்து, இஸ்திகமத்தை நான் இல்லை. ஃபமா கவுலி, என்னுடைய வார்த்தை என்பது சக்தி இல்லை. லக்க, உன்ட்டு சொல்றோம்ல, இஸ்தகிமி, நீ இஸ்திகாமத்த, நான் இஸ்திகாமத்த இல்லை, நீ இஸ்திகாமத்தாரு, நான் இல்லாத நிலையில உன்னை பார்த்து நீ இஸ்திகாமத்தாருன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட வார்த்தைக்கு எந்த சக்தியும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்ட்டு நல்ல விஷயத்த நான் ஏவுறேன், ஆனா நான் அந்த ஏவன விஷயத்தை கொண்டு செயல்படுத்தக்கூடியவனா இல்லை. நான் உன்னை பத்தி இஸ்தகிம், உறுதியாது, இஸ்திகாமத்தாருன்னு சொல்றேன், ஆனா நான் இஸ்திகாமத்தாரு அப்படிப்பட்ட சொல்ல கொண்டு எந்த விதமான நன்மையும் இல்லை, பயனும் இல்லை அப்படின்னு சொல்றேன். அடுத்து வலா தஸவ்வது, நான் எந்த விதமான ஏற்பாடும் செய்யவில்லை. கபலல் மௌத்தி, மௌத்துக்கு முன்னால், நாஃபிலா நஃபிலான எந்த வணக்கமும் செய்யவில்லை. வலமு சல்லி, நான் எந்த விதமான தொழுகை தொழுவல. சிவா ஃபர்லின், ஃபர்ல் அல்லாத எந்த தொழுகை தொழுவல. வலம் அசுமி, நான் ஃபர்லான அல்லாத எந்த நோம்பையும் நான் நோக்கவில்லை. இந்த மாதிரி அமல் குறைஞ்ச நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆசிரியர்களை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. எனவே எல்லா நேரத்திலையும் இந்த நஃப்ஸு அம்மாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட நஃப்ஸு ஏவக்கூடிய தீங்கான எண்ணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நஃப்சுல் காமிலா அப்படின்னு சொல்லக்கூடிய உயரகமான நஃப்ஸு அல்லாஹ் நமக்கு தருவானாக. நஃப்சுல் முத்மைன்னா, நஃப்சுல் ராதியா, நஃப்சுல் மருதியா, நஃப்சுல் முல்ஹிமா, நஃப்சுல் லவ்வாமா, அப்படிப்பட்ட நஃப்ஸுகள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்மளை பல நேரங்களில் நஃப்சுல் அம்மாரா இருக்கக்கூடிய நம்ம நஃப்ஸை அல்லாஹ் நஃப்சுல் காமிலாவாக அல்லாஹ் ஆக்குவானாக. அதே போல் எந்த நிலையிலையும் ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்காம இருக்கணும். எந்த நிலையிலும் அது 2 பேருக்கும் நம்ம கட்டுப்படவே கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அதை ஹஸ்மாவும் இருக்கட்டும், ஹக்கமாவும் இருக்கட்டும், எந்த நிலையிலையும் அதை நீதிபதியாகவும் வைக்காம இருக்கணும், அதே மாதிரி பிரதிவாதியாகவும் வைக்காம இருக்கணும். அமலில்லாத சொல், அப்படிப்பட்ட தீங்கு செயலை விட்டு அல்லாஹ் நம்ம பாதுகாப்பாங்க. நாவுடைய விபரீதங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. போல் சொல்வது, புறம் பேசுவது, பொய் சொல்வது, பத்தினி பெண்களை பார்த்து அவதூறு சொல்வது, திட்டுவது, இப்படிப்பட்ட நாமால் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.
மாறாக நாவை கொண்டு சலாம் சொல்வது, திக்ர் ஓதுவது, குர்ஆன் ஓதுவதில் ஈடுபடுவது, ஸலவாத் சொல்வது, இப்படிப்பட்ட உயரகமான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. எந்த விஷயத்தை நன்மையான விஷயத்தை ஏவக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இனிமையான விஷயத்திற்கு தவந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எந்த விஷயத்தை ஏவினோமோ இது செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம தருவானாக. நாளை மறுமையில் நம்சாசம் அவங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.